அங்கே பாருங்களேன். ஐயோ அப்படியே பெரிய இது. அங்கே பாருங்க, அங்கே பாரு காக்கா. பார்த்துட்டீங்களா இல்லையா? இது என்னதுங்க? சொல்ல மாட்டேன். தலைவாணி மாதிரி இருக்கு. தலைவாணி தான். கட்டி பிடிச்சி நைட்டு தூங்கிடுங்க. சரி சரி சரி, நீ அழாத, நான் வீட்டுக்கு வரேன். நீ அழாதடி, வரேன், பக்கத்தில் தான் இருக்க, வரேன், இரு. என்னங்க வர சொன்னீங்க? சும்மா தான். கையப்பட்டு இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. ஜோடி ஜோடியாக சுற்றுறாங்க. என்ன சிங்கிளாகவே இருக்குது. ஓ, நீங்கள் சிங்கிளா? சும்மா சொன்னேன், அதுக்குலாம் கேட்டாங்க. தவறான விஷயம். எவ்வளோ ஆச்சு மொத்தம்? உங்களுக்கு கை சரியாக ஆகிடுச்சா? இல்லை, கொஞ்சம் பரவாயில்லந்தா, இப்படியே ஒரு 2 நாள் கரெக்டாக ஆகிடுச்சு. அந்த 2 நாளுக்கு அப்புறம் இந்த காசை பற்றி எல்லாம் பேசலாம். இப்போ எல்லாம் எதுவும் பேசலாம். ஓகே, நிறையா இருக்கா காசு உங்கள்கிட்ட? அப்படி இல்லை, மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கு. ஓகேண்ணா, தூக்கி கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை. நம்மளும் ஃபேமிலி தான் பார்த்துக்கணும். சரிங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? சொல்லி ஆகணுமா? சொல்லுங்கள். நானும் அந்த வேலைக்கு போனால் என்கிட்ட அது கையில் காசு இருக்கு. இவ்வளோ காசு செழிப்பாக. நீங்களே சொல்லுங்களேன், அந்த பார்க்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க? டாக்டர் வந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நான் படிக்க முடிஞ்சிருந்தா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன அப்படி வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நான் அப்போ அதான் சொல்ல மாட்டேன். நீங்கள் கெஸ் பண்ணுங்க. இந்த பார்க்க என்ன வேலை பார்க்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை. மேரேஜ் ஆகிடுச்சா? அதை பார்த்து மேரேஜ் பண்ண மாதிரியா இருக்கு. இல்லை, ஒன்று மேரேஜ் ஆன பொண்ணு தான் காசு இருக்கும், இல்லைனா வந்து ஐடி போகிற பொண்ணு தான் காசு இருக்கும். ஐடியா? எவ்வளோ சேல்ரி? ஏதோ கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கு. 25, 30, 40. 40. அப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? பொள்ளாச்சி அந்த மாதிரி தாங்க இருக்கேன். இப்போதைக்கு வேலை இல்லை, கொஞ்சம் ட்ரீமுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரீம் சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும். அது போக இந்த கேமராவில் எடுப்போம் தெரியுமா? நைஸ். உங்களை ஒரு நாள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். கண்டிப்பாக. நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற அளவுக்கா இருக்கேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பையனே வந்து பொண்ணாக மாற்றிடுவோம். இந்த மாதிரிலாம் சூப்பராக. அதுக்குன்னு எடிட்டிங்கில் தரமாக பண்ணுவாங்க. அதுக்குன்னு என்னை பையனாக மாற்றிடாதீங்க. நான் இப்படியே இருந்துக்கிறேன். நீ பையமாக தான் இருக்கீங்க. உங்களை பொண்ணு உடனே டம்மி பண்ணி அடிச்சு திரும்பி கையையே உடச்சு பாருங்க. அப்புறம் வீடியோ லீக் பண்ணி விட்டுருவேன். ஐயோ, நீங்க ஃபர்ஸ்ட் அதை அழிங்க. இது நீங்க இப்படி பேசினதுக்கு அப்புறம் எனக்கு சேஃப்டிக்கு வேணும்னு இப்பதான் தோணுது. ஆபீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். அப்ப கூட பாருங்க சார், நான் என்ன எடுத்துர்க்கேன், உங்களை தான் சேஃப் கார்ட் பண்ணேன்னு சொல்லிடுவேன். அப்படி சொல்லிடுவேன் சார், நான் குளிக்கும்போது வீடியோ எடுத்துட்டு நடத்துறாங்க. ஐயோ, சொல்றதா சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. இப்படிலாம் பாருங்க. ஐயோ, தப்பு தப்பு. ஜோடி ஜோடியா சுத்துறாங்களா? ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு நாள் மாட்டோம், கவலைப்படாது. நான் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படி உட்காந்துருக்கேன், கை வந்துச்சு. நீங்களும் அப்படி தான் சுற்றி இருக்கீங்க ஒரு காலத்தில். இல்லை இல்லை, இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஃப்ரீயாக தான் இருக்கீங்கன்னா சிங்கிளாக இருக்கீங்க. அப்படியே இருங்க. அனுபவம் பேசுதோ? அனுபவம்லாம் இல்லைங்க. ஐயோ, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டா? இல்ல அது ஐயோ, நீங்க என்ன டாபிக் சொல்ல போதல்ல, அதான் எடுக்க வேணான்றீங்க. அதனால நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. வீட்டிலலாம் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா அம்மா கஷ்டம் சொல்கிற அளவுக்கு இல்லை, நான் தான் ஃபேமிலி பார்த்துக்கிறேன். ஸோ அப்பாவுக்கு கால் முடியாது, அதனால அவர் ஃபுல்லாக வீட்லேயே தான். அம்மா மட்டும்தான் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிறாங்க. ஐ மீன் அவங்க வீட்டை பார்த்துக்கிறாங்க, நான் வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்கிறேன். தங்கச்சி ஒன்று இருக்குது. தங்கச்சி நீங்கள் தான் படிக்க வைக்கிறீங்க? தங்கச்சி நான் தான் படிக்க வைக்கிறேன். அதனால தான் அவ்வளோ சேலரி வாங்குறேன்னு சொல்ல போது கூட எனக்கு உங்கள்கிட்ட கொடுக்க அவ்வளோ காசு இல்லை. ஸோ தங்கச்சியை படிக்க வைக்கிறேன். நான் எப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு டாக்டர் ஆகணுங்கிற மாதிரி தான் ஆசை. நான் ஃபேமிலி சுச்சுவேஷன் பெருசாக படிக்க வைக்க முடியல. அதனால அந்த டிகிரி முடித்ததுக்கு எனக்கு ஐடி நல்லாவே கிடச்சிதுன்னு சொன்னோன்னே நான் உடனே ஒர்க்குக்கு போயிட்டேன்.
கொடுங்க. தங்கச்சி எப்படியாவது படிக்க வைங்க. என்ன படிக்கிறாங்க? அவள் இப்போ தான் 12th படிக்கிறான். நல்லாவே படிக்கிறான். ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவளை என்னால் முடியாததை அவள் அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ஃபுல்லாக. ஏன்னா அம்மாவுக்கு வீட்டை பார்த்துக்கிட்டு அப்பாவை பார்த்துக்கிட்டே சரியாக இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணுறீங்களா? அதுவே பெருசு. நான்லாம் டீ குடிக்க கூட காசு இல்லாமல் தெரியும். அப்படிலாம் இல்லை, நீங்கள் ட்ரீமை தேடி ஓடுறீங்களா? அது சீக்கிரம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் பெரிய லெவலுக்கு வருவீங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக எங்கள் அப்பாட்ட டீ குடிக்க வந்து காசு கேட்பேங்க. அப்பா டீ குடிக்க காசு வேணும். அவர் என்ன பண்ணுவார், ஸ்டார்டிங்கை முன்னாடியே முந்திக்கிட்டு எனக்கு டீ வாங்கி கொடுக்க காசு கொடுறா அப்படின்னு கேட்குவாங்க. அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து வந்துட்டேன். ஆனால் ஏதாவது பண்ணணுங்க வீட்டில். ஏதாவது அம்மாக்கெலாம் நிறையா இது பண்ணணும். எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியுமா, நகை நிறையா வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்து அவங்க வச்சுக்க கூட மாட்டாங்க, அது எங்களுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒரு ஆசை இருக்குது அவங்களுக்கு. பசங்க இந்த மாதிரி இருக்குது, நானும் கேட்டிருக்கிறேன். ஆனால் அச்சீவ் பண்ணுற சில பேர் அதில் நீங்களும் ஒருத்தா இருப்பீங்க நான் நம்புறேன். உங்கள் ட்ரீம் சீக்கிரம் அச்சீவ் பண்ணணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நானும் என் சைடில் நிறைய அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் நிறைய பேர் ஏமாத்துறதுனால திரும்பி ஜீரோலேருந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. பெர்மனண்ட்டாக ஏதாவது நான் என் சைட்லேருந்தும் கண்டிப்பாக சொல்கிறேன். எங்களுக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் வெட்டிங் மேரேஜ் ஷூட் ஏதாவது கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வெட்டிங் ஷூட்டு, ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே நான் உங்களோட இன்ஸ்டா பார்த்தேன். வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்குது. நான் கண்டிப்பாக ஏன்னா ஐடினாலே நல்லா செலவு பண்ணுவாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. அந்த கேபிஒய் பாலா இருக்காரு பார்த்தீங்களா, ஆமாம், அவரை மாதிரி ஏதோ ஒரு இது அவரை மாதிரி ஹெல்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீட்டை பார்க்கணும், ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவை பார்க்கணும். செகண்ட் வந்து நீ எக்ஸு முன்னாடி எல்லாம் வந்து காமிச்சு கவலைப்படாதீங்க பெருசாக. சரி, அன்னைக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். என்ன சர்ப்ரைஸு? கண்ணை முடுங்க. நான் கெஸ் பண்ணவா? சர்ப்ரைஸ் ஏதாவது க்ளூ கொடுங்க. க்ளூ இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதனால இதை தினமும் நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் அதை வாங்கினேன். ஸோ அதை பார்த்தா என் ஞாபகம் வரணும். தெரில இது பண்ணிடுங்க. அங்கே பாருங்களேன், அப்படியே பெரிய இது. அங்கே பாருங்க காக்கா. பார்த்துட்டீங்களா இல்லையா? இது என்னதுங்க? சொல்ல மாட்டேன். தலைவாணி மாதிரி இருக்கு. தலைவாணி தான், கட்டி பிடிச்சி நைட்டு தூங்கிடுங்க. யார் உங்களுக்கு பிடிச்சது? உங்கள் லவ்வர் தான் இந்த மாதிரி இருக்கு. நான் தான் லவ்வரே இல்லைங்கிறேன். இருந்தால் நான் எங்க கிஃப்ட் உங்களுக்கு வாங்கி தரப்போகிறேன். என்னங்க செடிலாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு தாங்க வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் சொல்கிறேன். இதை பொண்ணு இதை பார்த்தாலே ஒரு பொண்ணு ஃபீல் வருதா? டெடி பேர் பார்த்தா வரல. சரி, இதை பார்த்தா என்னோட ஃபீல் ஆச்சு. இதை பார்க்கும்போதெல்லாம் அது எதுக்கு திடீர்னு இப்போ அதுதான் சொன்னேன். ஆக்சுவலி நீங்கள் அன்றைக்கி அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுனதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாச்சு. ஸோ நீங்கள் மார்னிங் எழுந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் மோட்டிவேட்டட் மட்டும்தான் ஃபீல் பண்ணும். லைக் உங்கள் ட்ரீமை நோக்கி ஓடுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஓடணும். கேட்குதா? இது ஒரு பாசிட்டிவ் வைபாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு பார்த்ததும் ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆச்சு. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கீங்க. இல்லை தங்கச்சிட்ட கூட கொடுங்க. அவளுக்கு நான் நிறைய வாங்கி கொடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு எப்படி பார்த்ததும் அது ஒரு மோட்டிவ், அன்பு. அதுக்கு மேலே 80s காமெடியாக இருக்குங்க. காமெடி இல்லைங்க, ரியாலிட்டி. எதுக்குங்க அப்படி தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு? அதான் நான் சொன்னேன். எனக்கு இது பார்த்ததும் ஒரு எனக்கு பொண்ணாக இருக்கட்டேன்னு தெரியல, அது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் வந்துச்சு. அந்த வைப்பை உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணிங்கல்ல. ஸோ அந்த நெகட்டிவ் வைப்லாம் போய் உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும். எப்பவுமே இப்படி தான் பேசுவீங்களா? வளர்ந்து வாயத்தை இருந்தால் பேசிகிட்டே தான் இருப்பேன். பேர் வாயாடின்னு யாராவது வச்சுருப்பாங்களே, நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்படி கெஸ் பண்ணி பார்த்தீங்களா? அவ்வளோ பேசுகிறேன், உங்களுக்கே தெரிஞ்சிச்சு. சரி, இதை பார்த்தா இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் எனக்கு ஒன்றும் புரியலை. இது எதுக்கு இது கொடுக்குறீங்க? அதான் சொல்கிறேன். சரி, ஓகே. நான் ஒரு நீங்கள் தினமும் எந்திரிச்சோடனே இதை பார்க்கணும். உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும்தான் தோணும். ஒன்றும் புரியலை. சரி, எவ்வளோங்க ஆச்சு உங்களுக்கு? அந்த அமௌண்ட்டு சொல்லுங்க. கிளம்புறேன். உங்களுக்கு கை சரியாயிடுச்சோ? இல்லை, பரவாயில்ல. நான் என்ன சொன்னேன், கை சரியானதுக்கப்புறம் நானே வாங்கிக்கிறேன். நான் வாங்க மாட்டேன்னு சொல்லலை, வாங்கிக்கிறேன். எனக்கு தேவைப்படும் போது காசு இருக்குமான்னு தெரியல. அப்போ நீங்கள் கொடுக்குறோன்னு சேர்த்தி வைங்க. எனக்கு எப்போ வேணுமோ நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். சரி, ஓகே. காசு
இப்போ இதோட வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா? மெமரிஸ். ஏதாவது பிளாக்மெயில் எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? ஆல்ரெடி அப்படிதாங்க மாட்டிக்கிட்டேன் நான். என்னங்க எதை பண்ணாலும் ஒன்று சொல்கிறீங்க. இது வந்து ஒன்று பண்ண போய் அது ஒன்று நடந்துருது. இது பயமாக தான் இருக்குது எனக்கு. அப்படி எல்லாம் சரி எடுங்க. இந்த வைப் உங்களுக்கு வரணும். என்னங்க நீங்கள் மட்டும் விளையாடுங்க. என் ஃபோனில் எடுங்க, உங்கள் ஃபோன் சரியில்லை. நீங்கள் மட்டும் விளையாடுறீங்க. சரி இதில் யார் வெள்ளையா இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப கஷ்டப்படுது ஃபோனு. ரொம்ப அப்படிதான் லாக் எடுக்காமல் ஜோடி ஜோடியாக தான் சுற்றுறாங்களோ. அப்படி தாங்க ஜோடி ஜோடியாக சுற்றுவாங்க, அப்புறம் காடியோட சுற்றுவாங்க. நல்லா இருக்குங்க, நான் இதை எடுத்துக்கிறேன். இதில் நான் விளைய தெரியல, நீங்கள் விளைய தெரியல. நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க வெயிலுக்கிட்ட. அப்போ நீங்களே எடுங்க. சும்மா எடுங்க பரவாயில்ல. ஃபோனு என்கிட்டே இருக்கு. ஃபோட்டோ வேணுமா? ஒரே நிமிஷம், என் தங்கச்சி கால் பண்ணுறேன். தங்கச்சி கால் பண்ணிட்டாங்களா? சொல்லுடி. ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா ஏதாவது திட்டாங்களா? எதுக்கு இப்போ இப்படி அழுகுற? கொஞ்சம் அழுகை நிறுத்திட்டு என்ன நடக்குதுன்னு சொல்றியா? காணுமா? சரி சரி சரி, நீ அழாத, நான் வீட்டுக்கு வரேன். நீ அழாதடி, வரேன், பக்கத்தில் தான் இருக்க, வரேன், இரு. என்னாச்சு? தெரியல, தங்கச்சி இப்படிலாம் அழுகவே மாட்டா, ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. என்னன்னு கூட தெரியல, சொல்ல மாட்டேங்கிறான். சரி பாருங்க, அப்போ போய் என்னன்னு பாருங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்னன்னு பார்த்துட்டு கால் பண்ணுங்க. நான் கால் பண்ணுறேன்.